மகர ராசிக்காரங்க என்ன ராசியில் சூரிய பகவான் வரப்போகிறாரு, செவ்வாய் பகவானும் ராசியில் வருவார். அதனால் கொஞ்சம் உடம்பு சூடாகும், உடல்நிலைகள் கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், அன்டைமில் சாப்பிட்டு வயிற்று கோளாறை உருவாக்கிக்க வேண்டாம் மகர ராசிக்காரங்க. அது மாதிரி கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சார், எங்களுக்கு நடக்குமானா இந்த டிசம்பர் மாதம் கல்யாணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பதவி உயர்வை பற்றி இப்போ எங்கள் கிட்ட வருஷ கடைசி ஆயிடுச்சுங்க. டிசம்பர் மாதம் மேலதிகாரிகிட்ட ஏதாவது பண்ணலாமா பேசலாமான்னா இது சரியான மாதம். கண்டிப்பாக பேசுங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் போய் மேலதிகாரியை பார்த்து ஐயா என்னங்க நம்மளை ஒன்றும் கவனிக்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட கூச்சத்தை விட்டு தைரியமாக பேசுங்க. அது ஒர்க் அவுட் ஆகி தான் தீரும். கண்டிப்பாக அதை கவனமாக உங்களை மனசில் வச்சு எந்த நேரத்தில் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். காசு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். பேசுகிற விஷயமும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ரொம்ப அளவுக்கு மீறி புகழ்ச்சியாகவும் பேச வேண்டாம், அளவுக்கு மீறி கஞ்சத்தனமாகவும் பேச வேண்டாம். அளந்து பேசுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம் அளந்து பேசுங்க. இடம் பொருள் தெரிஞ்சு பேசுங்க. நினச்சதை நான் இப்போ பாராட்டி பேசுகிறேன் பாரு, அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பேசுனா வெறுப்பாக்கி விட்டுருவாங்க. மேலதிகாரியை சந்திக்கிறதுக்கெல்லாம் சரியான இடம்னு. அப்போ சந்திக்கிற போது உங்களை பற்றி எந்த தப்பான அபிப்பிராயம் வராத மாதிரி வேலையில் கவனமாக இருந்து கரெக்டாக பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கொஞ்சம் பணிஞ்சு போகிறதுல உங்களுக்கு எந்த விதமான தாழ்வும் வந்துடாது. சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக பதில் சொல்லுங்கள். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் அதை கரெக்டாக பாருங்கள். அதே நேரத்தில் மற்றவங்களும் உங்களால் பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறது இந்த மகர ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் அதை கடைபிடிக்கணும். மறக்காமல் தாயார் தகப்பனாருக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை என்ன இருக்குதோ அதை கேட்டு கரெக்டாக அதுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுங்க. உடன் பிறந்த தங்கை அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்குது, தம்பி இருக்குன்னா அவங்களெல்லாம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க கூட அளவலாவுங்க, பேசுங்க. உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரங்க ஏற்படுத்திக்கணும். தவற விட்டுறாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு மத்தியமமான மாதம்தான். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.